கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல் நம்பிக்கை மிகுந்த ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 56வது சங்கீதம் 9வது வசனத்திலே தாவீது இப்படியாக சொல்கிறார்: நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய சத்துருக்களுக்கு கண்டிப்பாக தோல்வி உண்டாகும். தங்கள் தோல்விகளை பார்த்து சத்துருக்கள் பயப்படுவார்கள். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சத்துருவின் வல்லமையை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியங்கள் நேர் எதிராய் மாறும். சத்துருக்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். சத்துருக்களுடைய தோல்விகளை பார்த்து உங்களுடைய இதயத்திலே ஆறுதல் உண்டாகும். உங்களுடைய விசுவாசம் உறுதிப்படும். கர்த்தருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நாம் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். தன்னுடைய சத்துருக்களை முறியடிக்க ஜெபத்தை தவிர வேறு எந்த ஒரு ஆயுதம் கிடையாது. அவர்களோடு இருக்கிறது மாம்ச பலம். நமக்கோ முன்னின்று நம்முடைய யுத்தங்களை நடத்திக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். துக்கங்களை, ஆபத்துக்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தைரியமாக இருங்கள், பயப்படாமல் இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவார். உங்களை சத்துருக்களை முறியடித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அழிந்து போகாதபடி கர்த்தர் தாமே உங்களை பாதுகாப்பார். தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக யாரும் யுத்தம் செய்து உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை சத்துருக்கள் உலக பிரகாரமான ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆயுதங்கள் உங்களுடைய முழங்கால் மாத்திரமே. உங்களுடைய ஆயுதங்கள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய துதியும் ஸ்தோத்திரமும் விரிந்த உங்களுடைய கரங்களும் ஆராதனைகளும் மாத்திரமே. உங்களுடைய ஆயுதங்கள் தேவனுடைய அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகள் மாத்திரமே. தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடும்போது நீங்கள் யுத்த வீரர்களாய் மாறிப்போகிறீர்கள். ஜெயம் ஏற்கனவே எழுதப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.